வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு. 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக பேட்டி. பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான 10 வருடம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்கிவிட்டு தற்போது குற்றம் சுமத்துவது வேடிக்கை போன்றது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. இதை போல மிகப்பெரிய வேடிக்கை ஒண்ணுமே கிடையாது. 10 வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி லஞ்ச லாவண்யத்தை தலைவிரிக்கு தாடவிட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்திருக்கின்றோம். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. அதற்கெல்லாம் ஈடு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற சுயமரியாதை முழக்கமே 2026 தேர்தல் களத்தின் முடிவுகளை தீர்மானிக்கும். தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு. கரூர் தவேக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன். அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவு செல்லும். ஒவ்வொரு கார்த்திகையிலும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பை ஏற்க முடியாது எனவும் திட்டவட்டம். ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகளின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552 சிறப்பு பேருந்துகள் 21,535 ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2.76 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. கீழமை நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் முறையை கட்டாயமாக்கி பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பாணை நிறுத்தி வைப்பு. மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் 9ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்.
கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. வெனிசுலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு நேர்ந்தது நாளை இந்தியாவுக்கும் நிகழலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் விமர்சனம். இந்திய நலனுக்கு எதிரான ஆன்டி இந்தியன் மனநிலையில் காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரதீப் பந்தாரி விமர்சனம். அதிபர் மதுரோ கடத்தல் விவகாரத்தில் வெனிசுலாவுடன் இந்தியாவை ஒப்பிடுவதற்காக நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் பதிவு. அதிக வரி கட்டுவதால் பிரதமர் மோடி தன் மீது மகிழ்ச்சியாக இல்லை. வரி விதிப்பிற்கு பின் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ளதாக ட்ரம்ப் கருத்து. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தொடர்பான விவகாரங்களை முடிவு செய்யும் அதிகாரம் அந்த நாடுகளுக்கு மட்டுமே உண்டு. கிரீன்லாந்து குறித்த ட்ரம்பின் கருத்துகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய நாடுகள் கூட்டறிக்கை. இலங்கை, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று தொடக்கம். இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கும் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம்.